லாஸ்ட் எபிசோடில் அங்கே இருக்கிற எல்லா நைட்ஸையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் சப் கிளாஸ் ஓப்பன் ஆகுது. அதில் அவனுக்கு கிடைச்ச ரோல் வந்து நெக்ரோமன்சர். நெக்ரோமன்சர்னால் தமிழில் நயவஞ்சகன் அப்படின்னு இருக்கும். அவனுக்கு அந்த ரோல் கிடைச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு பவர், ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குது. என்னன்னா ஷேடோ ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுற ஷேடோ லார்டாக அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஷேடோ ஆர்மி அப்படின்னா இப்போ அவன் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறான் அப்படின்னா அந்த மான்ஸ்டரை பார்த்து அரைஸ் அப்படின்னு சொன்னானா அது அப்படியே அந்த மான்ஸ்டரோட சோல் இவனுக்கு வந்து அடிமையாயிடும். அங்கே இருக்கிற எல்லா நைட்ஸையுமே அரைஸ் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அப்படியே கேப்டன் ரெட் நைட்டையும் அரைஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிற வரைக்கும் சீசன் 1 முடிஞ்சிருக்கும். சீசன் 2ல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவன் அந்த டஞ்சனை விட்டு வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா வெளியே ஏதோ மலை பிரதேசம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு பிளேஸுக்கு வெளியே வரான். அது போய் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் பையன் மல்லாக்க படுத்த செம்மையா தூங்கி இருக்கிறான். அப்போ ஃபோன் வந்து ரிங் ஆகுது. டேய், நீ இன்னுமாடா தூங்கிட்டு இருக்கிற? நான் கொஞ்சம் டயர்டா இருந்தேன். டயத்தை பாரு. என்ன டைம் இப்ப? மணி 2 ஆச்சு. ஓ, மறந்துட்டியா? இன்னைக்கு நீ வந்து என் ஸ்கூல்ல என் டீச்சரை பார்க்கணும். நான் 5 மணிக்குள்ள வந்துடுறேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சிஸ்டரோட டீச்சரை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் பேங்க்குக்கு போய் செக் பண்ணணும். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? நான் கொஞ்சம் டெபிட் கார்டு அப்டேட் பண்ணணும். ஓ, 1.4 மில்லியனா? பார்க்க ரொம்ப எங்க இருக்கான்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஹண்டரா இருக்கேன். ஹண்டர் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி பேசி பார்த்துருக்கேன். இவர் கொஞ்சம் ஹை ரேங்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க பேங்க்ல விஐபிஸ்க்காக புதுசா ப்ராடக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்ல வேணாம். அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போறான் அவன் தங்கச்சியோட டீச்சரை பார்க்கறதுக்கு. சங், இது உண்மையிலேயே நீதானா? உனக்கு என்ன வினோதமா தெரியுது? பீப்புளெல்லாம் சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு சொல்றது உண்மைதான் போல இருக்கு. நான் என் தங்கச்சியோட டீச்சரை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு நான் பனியன் டவுசர் போட்டா வர முடியும்? ஓ, யார் இவன்? ஏன் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அவன் ஜின்னோட பிரதர்ன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் டீச்சரா இருப்பானா இல்ல பழைய ஸ்டூடெண்டா இருப்பானோ? ஏ ஜின், உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நேற்று நைட் நீ எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வேணா ஒரு நல்ல அழகான ஸ்டூடெண்டா பார்த்து இன்ட்ரோ கொடுக்கவா? வாயாடி, ஃபன் பண்றியா? சாரி, விடு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நீங்க ஜின்னோட பிரதர் தானே? உள்ள வாங்க. ஜின்னுக்கு இவ்வளவு கூலான பிரதர் இருப்பாரு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் இங்க உட்காருங்க. ஜின் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜின் நல்லா படிக்கிற பொண்ணு தான். அவளை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீ அண்டரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப ஜின்னும் எபிலிட்டியோட இருந்தானா அவளே அண்டர் ஆக்கிடுவீங்களா? மாட்டேன். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அவன் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறான். உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா. அவளும் ஹண்டராக தான் இருக்கா. ஆனால் இப்போ சரியாக ஸ்கூலுக்கு வரதில்லை. ஹண்டராக இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? அந்த ஸ்டூடெண்ட் என்ன ரேங்க்ல இருக்காங்க? ரேங்க். அவள் பேர் என்னன்னு சொல்கிறீங்களா? ஹேன் சாங். நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹேன் சாங் ஆல்ரெடி என் கூட வந்த ஒரு ஹண்டர் தான். கொரியா ரொம்ப சின்னது. நான் நினைச்சேன், மிஸ்டர், நீ இங்க என்ன பண்ற?